தாமிரபரணி ஆறில் மழை ரொம்ப நிறைய மழை பெய்யுது, பார்த்தா தெரியும். ஆனால் நான் மீன் பிடிச்சேன். ஆனால் என் மீனில் தூண்டியில் நல்ல மீன் மாட்டியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மீனை ஃபுல்லாக விட போகிறேன். எனக்கு பிடிச்ச மீன், என் முள்ளை திருப்பி கொண்டு வந்த மீன், அது ரொம்ப சூப்பர் மீன். அந்த மீனையும் இப்போ நான் விட போகிறேன். நீங்கள் பாருங்கள் மக்களே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வலையை எடுத்து அதில் உள்ள மீன் இப்போ எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் மழையில் நினைஞ்சிட்டு எனக்கு ஒரு பக்கெட் வேணும், கிடச்சிருக்கு பாருங்கள். பக்கெட்டையும் நான் சேர்த்து எடுக்கிறேன். தெரியுங்களா, மழையில் நினையாதபடி நான் இருக்கணும்னா என்ன பண்ண போகிறேன்னா, மீன் எடுத்து விட போகிறேன். இந்த முடிச்சு அவுத்துட்டு இந்த மீனை இப்போ விடலாம். அதுலேயும் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இது நேற்று 2 நாளாக மாட்டிக்கிட்டு இருந்துச்சு என் முள்ளில் இந்த ஜிலேபி. அதனால் இது எனக்கு ஸ்பெஷல். அதனால் இது என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் விட போகிறேன். ஜிலேபி எனக்கு நன்றி சொல்கிறேன். ஜிலேபி என் முள்ளை திருப்பி 2வது கொண்டு வந்தல, அதனால் ஒன்று நான் விட்டுருவேன். தண்ணி போயிடுச்சு. வாவ், மீண்டும் என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன ஜிலேபி எல்லாம் எடுத்து விட்டுற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க. வாவ், சூப்பராக போயிட்டு இந்த மீனையும் அப்படியே விட்டுடலாம். இது ஒரு நல்ல ஜிலேபி தான், இதையும் தண்ணியில் விட்டுடலாம். பாய் பாய், நம்ம கிளம்பலாம். நம்ம ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பலாம். இன்னொரு நாள் மீன் பிடிக்க இங்கே வரலாம். மறுபடியும் இந்த மீன் மாட்டிச்சுன்னா நான் விட மாட்டேன்.